அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற வேலை திட்டங்கள் தொடர்பான ஒரு முன்னியத்தை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. ஆர்டிஏ வேலை திட்டம் கடலான ஏனைய திணைக்களங்கள் ஊடாக செய்யப்படுகிற அந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கடந்த கால மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே கலந்துரையாடப்பட்டு அங்கே தீர்க்க முடியாமல் மாவட்ட செயலகத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்ட தலைவர்கள் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் திணைக்களங்களின் தலைவர்கள் மற்றும் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த அரச நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு தொடர்ந்து இந்த கூட்டத்தை தலைமைதாங்கி நடாத்துமாறு நமது மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சரும் ஆகிய நமது கௌரவ ஆரை குமாரி சமரசிங்க அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். සරයි ඒ වගේම පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ඒ වගේම අපේ මනාරම් දිස්ත්‍රික්කයේ ප්‍රාදේශීය කමිටු සභාපති ගරු කිරිසල් මන්ත්‍රීතුමා ඒ වගේම අපේ අඩංගලද මන්ත්‍රීතුමා ඒ වගේම මස්තාන් මන්ත්‍රීතුමා ඉන්නවා පරිසර සභාපතිතුමා ඉන්නවා ඒ වගේම පළාත් සභාවේ ලේකම්තුමාලා තුමියලා ඒ වගේම ප්‍රධාන ලේකම් කාර්යාලයේ අධිරේක ලේකම්තුමිය ඉන්නවා ඒ වගේම ප්‍රාදේශීය ලේකම්තුමාලා ඇතුළු රාජධානීන් අවසරයි. අදේපොළ මහත්තයා ඒ වගේම යුදවදා පොඩි ප්‍රශ්න නිසා නමුත් මම හිතන්නේ අපිට නිලධාරීන්ගේ විදිහට ඔයගොල්ලෝ පැත්තෙන් ඔයගොල්ලෝ කටයුතු කරගෙන තියෙනවා. ඒත් අපිට පසුගිය අවුරුද්දේත් මේ අවුරුද්දේ මේ කාර්තු ගෙවනකොට අපේ සමහර ආයතනවල තියෙන පොදු ඒ වගේ ටාගට් කෙනෙක් ඒ වගේ තියෙන ඒ දිනපකල් වලට වැඩ අවසන් කිරීම සම්බන්ධව පොඩි ප්‍රශ්න කිහිපයක් තියෙනවා. පොණ වර්ෂ ව්‍යාපෘතියට පටන් ගත්ත ව්‍යාපෘතිවල වැව් සහ ඇලවේල් සහ ඒ ව්‍යාපෘති සැලකිය යුතු මට්ටමක තාම තියෙන්නේ. කාලේ පැනලා තිබ්බත් තාම ඒවත් ගොඩක් පස්සෙන් තමයි තියෙන සාප්තකේ ව්‍යාපෘතිවල සමහර වැඩසටහන්. ඒ වගේම ගත්තොත් ජාතික පාසල් මධ්‍ය මණ්ඩල රේඛියා මාත්‍යංශය පාලනය කරන ජාතික පාසල් වල දුන්න මුදල් වලින් අදාළ කටයුතු ගත්තොත් යම් මට්ටමක පල්ලෙහා තමයි තියෙන කියලා තමයි අධ්‍යාපන අධිකාරිය අපිට කිව්වේ පොඩ්ඩක් මේක හොයලා බලලා ඒවා ඉක්මන් කරවන්න කියලා. මොනදුන ලොකුම ප්‍රශ්නේ තමයි මෙන්න මේ වැලි පර්මිට් සහ වැලි අලෙවි කිරීම සම්බන්ධ කාරණය. අවබෝධයක් සම්බන්ධව මම කියන්නේ එතුමයි කාලේ එතුම කතා කරා ඒකට මොනවා හරි අවශ්‍ය පිළිතුරු පාඨශාල සම්බන්ධව පාඨශාල සම්බන්ධව අද සම්බන්ධව නරවලින් උපකරන ඒ වගේම අපි දේවල් ඒ කවුද ඒ කණ්ඩායම් ඒගොල්ලෝ එයාලා කියන නිල වගකීම් මොකද්ද සහ ඒගොල්ලෝ ඉදිරිපත් කරන කාරණාවල කියන සත්‍ය අසත්‍යතාවය මොකද්ද කියන කාරණාව සම්බන්ධව නිකන් අපිට අභ්‍යන්තර සාකච්ඡාවක් කරන හොඳයි. මේක කරාම නිකන් මේකෙන් පේන්නේ මාධ්‍යයට යන්නේ වැරදි මතවාදයක්. இதே மாதிரியான அனுமதிக்கப்பட வேண்டிய நிறைவேற்றப்பட வேண்டிய வேலை திட்டங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே 10 இடங்கள் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். எனவே அந்த 10 இடங்களிலே இந்த வருடத்திலே முக்கியமாக செய்ய வேண்டிய அந்த விடயங்கள் இந்த அனுமதிக்காக நாங்கள் அதை உரிய திணைக்களங்களை உரிய உல்லாச பயணத்துறை அமைச்சுக்கு அதை தெரியப்படுத்தி அதன் ஊடாக மேற்கொள்வதற்கென அடையாளம் காணப்பட்ட அந்த திட்டங்கள் அது இந்த இதுக்குரிய உபகுழுக்கள் ஊடாக அந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வானஞ்சேதி சொன்னவர்கள் இந்த மேற்பார்வையில் இந்த திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. சரி, இந்த 10 திட்டங்களே நாங்கள் அதில் அந்த உள்ள ஒரு வில்பத்து சவாரி ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்படியாக 11 இடங்கள் நீங்கள் அந்த பிரசன்டேஷனை பார்த்தா தெரியும். நாங்கள் அது ஏற்கனவே அந்தந்த பிரதேச சபைகள் நகர சபைகள் ஊடாக 12 மைதானங்கள் நாங்கள் தெரிவு செய்து அதை அபிவிருத்தி செய்யக்கூடிய வேலை திட்டம் இருக்குது. அதே போல் அடுத்தடுத்த கட்டம் இது விளையாட்டுத்துறை அமைச்சின் ஊடாக செய்யப்பட போகிற விஷயங்கள். அந்த சுற்று நிருபத்தில் என்ன கூறப்பட்டிருக்கோ ஆறால் அது இருக்கணும் அல்ல எவ்வாறு அது தெரிவு செய்யப்படணும் என்ற அனைத்து சட்ட விதிவு முறைகளுக்கு அமைவாக இது தெரிவு செய்யப்பட்டிருக்கு. இது எல்லா இடங்களிலும் நோமலாக தெரிவு செய்யப்பட்ட திட்டங்கள்
நோவலாக செய்து கொண்டு போயிடும். ஆனால் நாங்கள் இதை இங்கே மன்னார் மாவட்டத்தில் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இப்போ எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் எல்லாருக்கும் தெரியணுமென்றதுக்காக தான் நாங்கள் அதில் போட்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் சுற்றுநிருபத்தின் பிரகாரம் எல்லா இடங்கள்லையும் அதில் தெரிவு செய்யப்பட்டு தேவையின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்ட திட்டங்கள் அதுக்காக இன்றைக்கு உங்களுக்கு அதை தெரியப்படுத்தணுமென்றதுக்காக வேண்டி தான் இங்கே நாங்கள் இது சமர்ப்பிச்சிருக்கிறது. இல்லை நாங்கள் இந்த கூட்டத்துக்கு வரோம். இப்போ இந்த டெவலப்மெண்ட் நடந்திருக்கு சரி, ஆனால் இது இப்படி நடந்திருக்குன்ற எங்களுக்கு சொல்லப்படாத விஷயத்த நாங்கள் இப்படி இதில் வந்து கூட்டத்தில் தெரிவு செய்த எம்பி மேல அடங்கின குழுவண்டு இப்ப சொல்லப்பட்டது நாங்கள் மறப்பில்லை. ஆனால் இதுல அபிவிருத்தி ஆனா எங்களை ஒரு கூட்டுத்தடியா பார்க்க நாங்கள் மக்கள் வாக்களிச்ச ஆரம்பிச்சு சரி அவங்க மற்றது பிரயாசத்தையே கொண்டு வந்தீங்க, அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். சரி அதை ஒரு விளங்கப்படுத்தணும். இது சுட்டு நிரூபம் ஆருக்கு வந்தது எங்களுக்கு கிடைக்கல. இந்த சுட்டுப்படுத்தல என்ன சொல்லப்படுங்கிறது தெரியாது. இந்த பிரஜாசக்தியிலே முன்வைக்கப்பட்ட திட்டங்கள் அல்ல. பிரஜாசக்தி என்பது இன்னும் சற்று வேளையில் அது உங்களுக்கு முன்வைக்கப்பட இருக்கிறது. அது பிரஜாசக்தி பிரதேச அபிவிருத்தி குழுக்களோடாக முன்வைக்கப்பட்ட திட்டங்களாக இருக்கும். இது பிரதேச ஒருங்கிணைகள் எடுக்கப்பட்டதா இல்லை, எங்க டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வந்து வச்சுட்டு இதை சொல்றீங்க. பிரதேசத்துல பிஎஸ்மா சொல்லுங்க, பிரதேச செயலகத்துல உங்களோட டிசிசி மீட்டிங்ல இந்த இதுகள் எடுக்கப்பட்டிருக்கா, இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கா? இல்ல, எடுக்கப்படாம இது அப்படி சின்ன பண்டிகை அப்படி வந்தது, 2 எழுப்புகளும் அப்படி வந்தது. சர்க்குலர்ல டிஎஸ்எம் அதான் கேட்க முன்னாடி டிஎஸ் ஆபீசர் ஊடாக வந்து எடுக்கப்பட்ட லிஸ்ட் எந்த மைதானங்கள் வந்து முன்னுரிமைப்படுத்தி செய்யப்பட வேண்டும் சொல்லி லிஸ்ட்ல வந்து அதன் அடிப்படையில் தான் வந்து லிஸ்ட்கள் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்குது. இது வந்து நானாட்டன் மாந்தை போல வந்து முன்னுரிமை தெரிவு செய்யறது நிர்ணயம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாவட்ட டிசி மீட்டிங்கில் போட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து திணைக்களங்களையும் ஒத்துழைப்புடன் செய்வதற்காக அனுமதி பெறுமாறு கேட்டுக்கிறார். ஆகவே மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற 6 தகவல் ரீதியாக இருக்கின்ற இறங்குமுறைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் மொத்தமாக 45 இறங்குமுறைகள் காணப்படுகின்றன. அந்த இறங்குமுறைகளை எல்லை சேவை டிபார்ட்மெண்ட்டாக கடந்து 2 பக்கங்களுக்கான எல்லைகள் நிர்ணயித்து தொடர்ந்து அது இறங்குமுறையாக பராமரிக்கக்கூடிய வேலை திட்டங்கள் செய்வதற்காக இந்த மாவட்ட அமைப்பு குறித்த அனுமதியை கேட்டிருக்கிறோம். ஏற்கனவே பட்டியலிட்டு அனுமதி கேட்டிருந்தால் இது எழுத்து மூலமாக 2 பிரதேச இதெல்லாம் வந்து அமைப்புகள் இவங்கள் தான் அந்த உங்களோட அந்த சொசைட்டியோட தீர்வுகளை இங்கே கொண்டு வந்து போட்டுட்டு போகணும்னு சொல்லலாம். மறுபடியும் அவங்க மக்களுக்கு முகம் கொடுக்கறதுல பிரச்சனை இருக்கு. அதனால டிசி டிவிஷன்ல வந்து அந்த முரண்பாடு சொசைட்டியோட டிஸ்கஷன் நடந்தது. அதில் வந்து அவையில் சர்வே பண்ணுறதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம். சர்வே பண்ணி டிசிஷன் எடுக்கிறதுக்கு நாங்கள் ஓகே டீசல்ல அவங்களோட அந்த அந்த கோரிக்கையான எங்களுக்கு அங்கே முரண்பாடு கூட இருந்ததுனால தான் நான் இதை கேட்குறேன். அப்படின்னா அன்பாடு வரையில அதை பற்றி பார்ப்போம். இல்லாட்டி நேபுரத்தில் விளங்குது இங்கே மற்ற இதுகளை பிரச்சனை இல்லாத இடத்துல அளந்துட்டு அடுத்த டிவிஷன்ல டிவிஷன் அல்லது முரண்பாடு இருக்கின்ற 3 இறங்குமுறை இருக்கு. அதை நாங்கள் இந்த இதில் காட்டிப்போம். அதில் காட்டல தான் முரண்பாடு உள்ளது இங்கே வரல அனுமதி கேட்கிறேன். ஏற்கனவே 12 காலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற மட்டும்தான் நாங்கள் கேட்கிறோம். முரண்பாடு உள்ளதுக்கான செயற்பாடு நடந்துட்டு இருக்கு. அரசு தலைமையிலான இணக்கப்பாடுகள் பேச்சுவார்த்தை இணக்கப்பாட்டுக்கு பிறகு அதை நாங்கள் சமாதானம் பணிப்பாளர் வந்த இடத்தையும் அந்த விளக்கப்படுத்தி நான் பிரசன்டேஷன்ல காட்டி மறுசீரமைக்கிற திட்டம் அது ஏற்கனவே அரசாங்கத்தால முன்னெடுக்கப்பட்டு வர திட்டம். அதன்படி சபை வந்து எதற்கு கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்லி சமர்ப்பித்து போட்டு இப்போ திருப்பி மீண்டும் வந்து மாவட்ட அபிவிருத்தி குழுவில் இதில் விளத்தையும் போட்டு அனுமதியை பரிந்துரைகளை எடுத்து சொல்லி தான் போட்டிருக்கிறோம். ஏற்கனவே வந்து முன்மொழியப்பட்ட பரிந்துரைகள் தான். அதில் முதலாவது புதிய பிரதேச செயலகம் ஒன்று உருவாக்க சம்பந்தமாக முன்மொழிவு ஒன்று வழங்கப்பட்டது. அதில் வந்து மாவட்ட மட்டத்திலே வந்து சிபாரிசு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டு நேஷனல் கமிட்டி வந்து ஜுடிஷியல் கமிட்டி வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. ஆனால் நாங்கள் இதில் போடுறதா இல்லையான்றது முதலாவது கேள்வி. அதுக்கு இப்போ சிபாரிசு செய்தால்
சிபாரிசு நாங்கள் மாவட்ட பரிந்துரை சிபாரிசு அனுப்பலாம் சார். இது புதிய பிரதேசம் உருவாக்குறார் பண்ணி அனுப்புவோம் அது திரும்ப මෙහෙම කරමුද? මට හිතෙන්නේ களத்தில் திணைக்களம் விட களத்தில் அமைச்சுக்களாக நேராக வந்திருக்காங்க. அமைச்சினுடைய டெவலப்மெண்ட் செக்ரட்டரியாக இருக்கு. அதற்காக அது வந்துருங்க அதனோட தொடர்பு பெறக்கூடிய லேண்ட் கிடைக்கிறாங்க. டேட்டு முயற்சி போட்டாங்க அந்த மீட்டிங்களோடைய வயசுள்ளவங்களோட முயற்சி தெரிஞ்சுன்னா கிடைக்கும். அதனால காய்ச்சாத்தான் நீங்க இப்ப இதுல சொல்றீங்க தானே අපිට තීන්දුවක් ගත්තා මේ පාර අපි නම් කරන්නේ ஒரு கிராமத்துக்காக ஒரு வீதிக்காக செலவழிக்கின்ற நாளாந்த மீனவன் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான எந்த திட்டம் இந்த திணைக்களம் கொடுக்கிறது இல்லைன்னா ஒரு பாதைக்காக கூட பெரிய தொகை. ஆனால் அங்கே சாப்பாடு கஷ்டம். இதுல இது திரும்ப கிராமத்தில் உள்ள ஆக்களை திரும்ப ஒரு கஷ்டம் விட்டு அதுல அங்க அமைப்புகள் இருக்கு. கிராம ஆர்டிஎஸ் இருக்கு, பிரியா சக்தி அமைப்பு இருக்கு, இந்த அமைப்புகளும் இருக்கு. அதை கழிச்சு அங்க ஒரு ரோட்டு ஒன்று அடையாளம் கண்டு இந்த 25 மில்லியனுக்கு பயன்படுத்த ரோட்டை அடையாளம் கண்டுட்டு தாங்கோ. நாங்கள் அந்த ரோட்டிலேயே இந்த சவுத் பார்லயே செய்யறதுக்குரிய அனுமதியை செய்வோம். ஆனால் நீங்க ரோட்டை அடையாளம் கண்டு தாங்க. அங்களோட பயனாளிகள் அடையாளம் கண்டு தந்தால் பயனாளிகள் அங்க உள்ள பொதுமக்களை வைத்துக் கொண்டு சரியான ரோட்டை அடையாளம் பண்ணுதான். அந்த ரோட்டுக்கு எழுத இது பைலட்டாக துணுக்காக போன வருஷம் நடந்தது. 2026-27 நடந்து ப்ரொஜெக்ட் தான் இல்லை. ஆளுநருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நல்ல ஆட்கள் தான் இருக்கிறீர்கள். சிலது நாங்கள் கேட்க வேண்டி இருக்கிறதால கேட்கிறோம். அந்த வகையில் போட்டுனா இதுக்கு பதில் தரவண வேண்டி இல்லை. இந்த விடயங்கள் அவ்வளவும் குறிப்பிட்ட சில பாடசாலைகளில் நாங்கள் எழுத்து மூலமாக தான் போடுறோம். எழுத்து மூலமாக என்னென்ன குறைகள் எப்படி இருக்குது இந்த மாதிரியான உங்களுக்கு அந்த பிள்ளைகளை போய் பார்க்க கஜமான பிள்ளைகள் எங்கேயோ போகுங்கள். குடும்பத்தான் வளர்க்கணும்னு பார்க்குற இந்த நேரத்தில் இங்கே மன்னரில் இருக்கிற நறுவிலை குளத்தை கைவிடுவீங்க. முயற்சி பண்ணுற ப்ரோக்ராம் அதை பிடி சொல்லுவார். நான் நீங்கள் எடுக்கிறத பதில் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன நவரிகளும் நாங்கள் போட்டு கொடுத்து நாங்கள் எங்கள்கிட்ட மன்னார் வலயத்துக்கு 2025 கண்டினியூஸ் ஒர்க் 7 ஸ்கூலுக்கு நடக்கிறபடியாக டோட்டலாக ஒதுக்கப்பட்ட 800 மில்லியனில் எங்களுக்கு 120 மில்லியன் கண்டினியூஸ் ஒர்க்கு போகுது. அந்த காரணத்துக்காக எங்களுடைய நவரிகளும் பாடசாலை விட்டுப்பட்டது பேர். இந்த முறை வேர்ல்ட் விஷன் ஒரு ஸ்கூலை கேட்டுருக்குது எங்களுக்கு. இலங்கை முழுக்க 25 ஸ்கூலை வேர்ல்ட் விஷன் கிட்டத்தட்ட அந்த ஸ்கூலை ஃபுல்லாக டெவலப் பண்ணி தரது கேட்டு கொடுத்துருக்கோம் சார். இன்னும் சார் அது எங்களுக்கு ஒதுக்க எல்லா ஸ்கூலுக்கும் நாங்கள் கேட்கிற மாதம் தார இல்லை சார். எங்களுக்கு இஞ்சி விழுந்தா நீங்கள் எல்லாரும் பொறுப்புன்றதை இதில் சபையில் ஏற்றுக்கொள்கிறீங்களா? 60 ஆண்டு காலத்துக்கு மேலே உள்ள கட்டணம் அந்த வகுப்பில் போய் பார்த்தா 2 வகுப்பும் பக்கத்தை விடுறது அப்படித்தான் வகுப்பு. அந்த மறைப்பா கட்டி இருக்கிற இது கூட ஓட்டியாக தான் கிடக்கு. அதுக்காக பூந்து யானை கூட வந்துடும். நல்லாவது பக்கத்தை காடு களவாஞ்சி குடி மாதிரி இல்லை போல அளவுக்கு யானை விலையே இல்லை. நான் போய் பார்க்க மாட்டேன். நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். ஏனென்றா படிக்கிற பிள்ளைகளை படிக்க விடுங்க, படிப்பு தான் முக்கியம். தயவு செய்து நான் இந்த கடிதத்தில் போட்ட கோப்பி நான் இது ஆளுநருக்கும் அனுப்புவேன். இனிமேல் நீங்கள் இதுக்கு ஒரு உத்தரவாதத்தை இதில் தரணும். அதை சொல்லுங்க. இல்லை இதில் உள்ள வந்தாங்க இது 5 தான் அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. செய்யப்படணும் நாங்கள் முழுமையாக நம்பணும். அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு எங்களை வளமை எங்கள்ட மற்ற பிஎஸ்சி உள்ளவங்களே காசு எவ்வளோ சில மிஞ்சினாலே இந்த காசு எங்களுக்கு பில்லில் வந்து எங்களுக்கு ஒரு மேலதிகம் கிடைக்கும். அதே போல் எங்களுக்கு டென்ட் ஷேரிங்கும் வரும். ஏதோ ஒன்று அந்த பள்ளிக்கூடத்தில் வருஷம் செய்து வரோம். இந்த போட்டது வந்து ஒரு ப்ரொஜெக்ட் அது. மற்றது அடுத்த 22 ரோடு. ஆனால் அதிலே சில ரோட்டுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. சிலது 60 வீதம், சிலது 25 வீதம், சிலது 3 வீதம், சிலது 100 வீதம், சிலது 15 வீதம். அப்படி ஒவ்வொரு கட்டங்களில் இருக்கு. ஒரு ஆடியே அதுக்காக துரிதப்படுத்த வேணும். மற்றது இன்னும் ஒரு ரோட்டும் கொடுக்கப்படவில்லை. கட்டாடி பேர் ராமாயணகுளம் அந்த கட்டாங்கட்ட ரோடு அது அது வந்து அமௌண்ட் கொடுத்துருக்கனால நடக்குதா ஒரு மணிக்காச்சு தானே. ஒரு பெரிய தொகை 2050 மில்லியன். அது செய்தால் அந்த கூடுதலான அந்த ரோட் அவ்வளோ முடிஞ்சால் அதோட கூடுதலான ரோட் ஏசிஎல்ஜி இதால 250 மில்லியன் ரோட் கடந்த வருடம் டிரைவ் செய்யப்பட்டது. அது 3 இந்த முறை வழங்கப்பட்ட ரோட் அது ஏசிஎல்ஜி சுருக்கமாக சொல்லும் வருடம் எங்களுக்கு 5 உள்ளாட்சி பணங்கள் கேட்டு வந்திருக்கு. அந்த லிஸ்ட் பண்ணி போட்டுருக்கோம்.
அது இப்போ ஒதுக்கீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக உள்ளூராட்சி அமைச்சின் ஊடாக அந்த விவரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அது தொடர்பாக ஒரு சுருக்கமான விடயத்தை போடலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் மாந்தை மேற்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட வீதிகள் மொத்தமாக 78 வீதிகள், 57,550 கிலோமீட்டர், 849.50 மில்லியன் இது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வீதிகளில் புனரமைக்கிறதுக்கு. இது 2 வருட கால பகுதிக்குள்ள இந்த வீதியெல்லாம் முழுமையாக புனரமைக்கப்படி சொல்லியிருக்குது மாந்தை மேற்கு. அதே போல் மாந்தை இதேபோல் நானாட்டம் பிரதேச செயலக பிரிவுக்கு கிட்டத்தட்ட மொத்தமாக 51 வீதிகள், இது 42.513 கிலோமீட்டர், 796.50 மில்லியன் ரூபாய் இந்த வீதிகளுக்கு ஒதுக்கப்பட்டு உள்ளூராட்சி அமைச்சராக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பிரதேச செயலாளர் பிரிவில் கிட்டத்தட்ட 123 வீதிகள். இந்த 123 வீதிகள் 55.955 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 266.83 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குளங்களை புனரமைக்கிறதுக்கு எஸ்டிமேட் செய்து கொண்டிருக்கோம். அந்த குளத்துக்கு இப்போ போக இல்லாமல் இருக்குது, கிரவலோட போட மக்கள் முறைப்பாடு வருது. கிரவலோட போகிறதுக்குரிய எஸ்டிமேட் செய்து கொண்டிருக்கோம். எஸ்டிமேட் செய்து கொண்டிருக்கோம். அப்போ விரைவாக நடக்கணும்னு சொன்னால் சரியாயிடுச்சு. இந்த சின்ன சாலைகளோட சொல்லி ஒரு ரோட்டு இருக்குது சார், அதே மாதிரி பிரச்சனை தான். நிறைய பேர் ஏற்கனவே டிசிசிலேயே போட்டு சார் அடுத்த வருஷம் வராது. அவங்க தனியாக கவர்மெண்ட் சுகாதார சம்பந்தமாக அதற்கான ஆவணங்கள் மாநகர சுகாதார திணைக்களத்தின் முன்பாக மத்திய சுகாதார அமைச்சுக்கு அனுப்பப்பட்டது. இந்த கூட்டம் எப்போ நடந்தது? கடந்த முறை இங்கே ஒரு டிசம்பர் மாதம் எங்களுடைய வேகன்சிஸ் வந்து எங்களுக்கு வடக்கு மாகாண பாடசாலை 100 வரை இருக்குது. 549 வேகன்சிஸ் இருக்குது நினைக்கிறேன். அது இடையில் ஒருக்கா டிப்ளமாங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்புறம் நாங்கள் நோத்தில் இருக்கிற டிப்ளமா ஹோல்டர்ஸுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறதுக்கு அதுக்கான அனுமதி எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. அதில் கௌரவ ஆளுநரோட கதைச்சு ஆளுநருடைய விசேட கோரிக்கையாக போர் பண்ணி இருக்கிறோம். ஆனால் யதார்த்தமாக சரிவர மனிதனியல் இங்கிலீஷ் டிகிரி